ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடுகளுக்கு பசுந்தீவனத்திற்காக சூபா புல் அறுவடை பண்ண வந்திருக்கோம். நம்ம சூபா புல் வந்து பார்த்திங்கன்னா இது கார்னர் சைடில் போட்டிருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங்கு நம்ம முத போட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே சூபா புல் வந்து இது போல் சிஸ்ஸர் வச்சு தான் கட் பண்ணுவோம். இந்த கட்டிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். அதுபோக நம்ம ஏற்கனவே கட் பண்ணுற குச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருக்கும். அதுபோக பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூபா புல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 3 நாள் அல்லது 4 நாள், குறைஞ்சது ஒரு 3 நாளாவது கொடுப்போம். அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ அளவுக்கு அதிகமாக சூபா புல்லை நம்ம வந்து நிறையா பயிர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சூபா புல் வந்து தொடர்ச்சியாக நமக்கு அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம சூபா புல் அறுவடை பண்ணும்போது ஒரு செடியை ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒட்டு மொத்தமாக அந்த மரத்தை வெட்ட மாட்டோம். அதில் இருக்கக்கூடிய விரலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கிளைகள், அந்த கிளைகளை மட்டும்தான் நம்ம வெட்டுவோம். இப்படி வெட்டும்போது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அதற்கு அப்புறமா சின்ன சின்ன குச்சிகள், அதாவது சின்ன குச்சிகள் கொஞ்சம் வளர்ந்து வருது, அந்த மாதிரி இருக்க வந்து நம்ம ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா திரும்ப அது வந்து வளர்ச்சி கொடுக்கும். நம்ம அகத்தியில் இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுபோல் தான் நம்ம சூபா புல்லையும் பண்ணுறது. பெரிய கிளைகளை மட்டும் வெட்டும்போது ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சின்ன கிளைகள்லாம் வந்து வளர்ச்சி கொடுத்துரும். அப்படிங்கும்போது நமக்கு தொடர்ச்சியாக அறுவடைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே டைமில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அறுவடை கிடைக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு வாரத்துக்கு 2 அறுவடை தாராளமாக கிடைக்கும்.